ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் அதே மாதிரி புதுவிதமான ட்ராமாவோட வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, எடுத்தோன்னே ஒரு பெரிய அரண்மனை காமிக்கிறாங்க. இது எந்த மாதிரி அரண்மனை? கடல் சார்ந்த அரண்மனை. இங்கே வந்து மீன்கள் ராஜ்யம் அப்படிங்கிறத இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. எடுத்தோன்னே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் ஒரு மன்னர், ராணி, கூடவே எப்போவுமே எல்லா பக்கமும் வர அந்த வில்லி கேரக்டரு, அதுவும் அஃபேர் இருக்க வில்லி கேரக்டர் தான் வந்து நிற்கிறா. அவங்க பார்த்துட்டு இவங்க வந்து அப்போ தான் மன்னராட்சி அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. எல்லோரும் பார்த்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ராணி வந்து மாசமாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின்னு பார்த்துட்டு, ஏன்னா அது வந்து டிராகன், இவங்க வந்து ஷார்க்கு, இவர் வந்து ஷார்க்கு பிரின்சஸ், அவங்க வந்து ஷார்க்கு மகாராணி. அவங்க வயிற்றுக்குள்ளே பீரல் இருக்குது, அதாவது முத்து இருக்குது. அதுலேருந்து தான் அவங்களுக்கு வந்து டிராகன் பிரின்ஸ் கிடைப்பாங்க. அப்போ இவங்க 2 பேர் இணைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிராகன் பிரின்ஸ் கிடைக்கும். 1000 வருஷத்துக்கு ஒரு கதை அவங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைகள் கிடைக்கும். அதனால அங்கேருந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மக்கள் எல்லாருமே மகாராணி வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட டிராகன் பிரின்சஸ் வந்துடுவார், நம்ம எல்லோரும் ஹாப்பியாக இருக்க போகிறோம், நமக்கு நல்லது கிடைக்க போகுது, புனிதம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம். இப்போ என்ன ஓகேவான்னு கேட்குறாரு. கண்டிப்பான்னு சொன்னோன்னே ஒரு கையில் ஒரு கத்தி மாதிரி வச்ச உடனே வயிற்று கிழிக்கிறாரு. அங்கேருந்து அப்படியே பறந்து போய் டிராகன் பிரின்சஸ் வருது. அப்படியே வெளிச்சம் மொழியெல்லாம் வருது. பார்த்தா ஒரு அழகான குழந்தை வருது. அந்த குழந்தை வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கு. நம்மளோட டிராகன் பிரின்சஸ் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுது, உடனே போய் அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க, தங்கமே வாடா என் குழந்தையன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அம்மாவை ஹக் பண்ணுன்னு சொன்னோன்னே அந்த குழந்தை நேராக ஓடி போய் பக்கத்தில் இருக்க தங்கச்சிக்காரையை போய் ஹக் பண்ணுது. நீ அம்மாவே இல்லை, இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு கட்டி பிடிச்சிக்குது. அம்மா எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அங்கேருந்து எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி, என்னடா இது 10 மாதம் கஷ்டப்பட்டு பெற்றது நான், இப்போ யாரையே போய் அம்மானு கூப்பிடுது இந்த புள்ள அப்படின்ட்டு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவள் என்ன பண்ணுறா, மந்திரம் போட்டு அப்படியே வந்து இவருக்கு அதே மாதிரி தோட்டத்தில் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்துடுறா. வந்துட்டு சொல்கிறா, இது என் குழந்தை, நீ தான் எனக்கு குழந்தை வயிற்றுக்குள்ளேருந்து நீ திருடிட்ட அப்படின்னு சொல்கிறா. என்னது, நான் குழந்தை திருடிட்டேன், இது என் குழந்தை அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இவன் வந்து அதெல்லாம் இல்லை, இது என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கொஞ்சிட்டு, நான் தான் வந்து இந்த ஷார்க்குவோட மகாராணி, நீ வந்து ஒரு பிளாக் ஃபிஷ்ஷு அப்படிங்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு ராணி, அவள் மட்டும், இந்த ராஜா சொல்கிறார், எனக்கு ஒரே ஒரு ராணி, அவள் மட்டும்தான் வந்து கோல்டன் பிரின்சஸ் கொடுக்க முடியும், நீ ஒரு சரியான திருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே இவளும் வந்து திருடின்னு சொல்லி கத்துறா. அவள் வந்து கிட்ட வர, அவள் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தோன்னே அவளோட காலில் வந்து பிளாக் கலரில் மாறிடுச்சு, ஒரு பிளாக் ஃபிஷ் மாதிரி மாறிடுச்சு. அவள் கிட்ட வந்து, நீ இந்த உலகத்தில் இருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த பீரலை எடுத்துருவேன், ஏன்னா நான் வந்து கோல்டன் பிரின்சஸ் கொடுக்குறேன், அப்போ உனக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரல் இருந்தால் மட்டும்தான் டிராகன் பிரின்சஸ் கொடுக்க முடியும். அதனால் அப்படியே கையில் கசிக்கு சாம்பலாக மாற்றிக்கிட்டா. இவள் வந்து வழியில் துடிக்கிறா, இனிமேல் நீ இருக்கவே தேவையில்லை, இங்கே நான் பிரின்ஸ் இருக்கேன், நான் தான் ஷார்க்கு பிரின்சஸ், அவர் பிரின்ஸு, உன்ன மாதிரி பிளாக் ஃபிஷ் எல்லாம் இருக்கவே தேவையில்லை, செத்து போடின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் குழந்தைய எடுத்துருப்பா, அதுக்குள்ள நீ தானே அனுபவிக்க, அவளோட செத்துப்போன்னு சொல்லிட்டு ஒரு மந்திர இடி மேலே இடிக்குது. இடி அடித்து அப்படியே மேலே விழுகுது. அவள் அப்படியே வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து செத்து போயிட்டா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து செத்து போயிட்டாச்சு. அடுத்த நிமிஷம் டக்குன்னு முழிப்பு வருது. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரீபான் ஆகிட்டாங்க, திரும்ப பிறந்துட்டாங்க. என்னென்னா அவங்க வந்து திரும்ப பிறந்து, அதாவது எப்போ பிறந்திருக்காங்கன்னா, இந்த குழந்தை பிரசவம் நடக்கிறதுக்கு 1 நாளைக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க. நான் இப்போ திரும்ப பிறந்துட்டேனா, அப்போது அந்த கோல்டன் டேட் கொடுக்கறக்கு 1 நாளைக்கு முன்னாடி நான் பிறந்திருக்கேன், அப்போ நான் ரீபான் ஆகிட்டேன்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. வயிற்றில் குழந்தைய வச்சு பார்த்தாங்க. இந்த டைம் அம்மா உன்னை விட மாட்டேன், என் குழந்தை உயிரோடு தான் இருக்குது, இந்த டைம் என்ன ஆனாலும் அம்மா உன்னை வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம தங்கச்சிக்காரி அவளுக்கு ஒரு சூப் கொண்டு வர, அரசி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, உங்களுக்காக அரசர் இதை கொடுக்க சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க. உடனே வச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க. இல்லை, இதை நீங்கள் கண்டிப்பாக குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னா என்ன எனக்கே ஆர்டர் போடுறியா? ஐயோ அப்படிலாம் இல்லை, அரசர் வந்து இது நீங்கள் குடிச்சிட்டு இருந்து பார்த்துட்டு வர சொன்னார், அரசரோட ஆணை நிறைவேற்ற முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பார்க்குறாங்க, வந்து க்ரீன் கலர் சூப் மாதிரி இருக்குது. பார்த்துட்டு, ஒரு போன டைம் இது நான் குடித்தேன், இதை குடிச்சனால தான் நான் வாங்கி கீழே விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் முழிப்பு எல்லாம் அடுத்த நாள் தான் எழுந்திரிச்சேன், இதனால கூட எனக்கு குழந்தை மாறி இருக்கலாம், இவ்வளோ அம்மான்னு கூப்பிட்டு எதாவது கலந்து கொடுத்துருப்பான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து இதை குடிச்சுட்டு சொன்னதுக்கு, இல்லை நீங்கள் குடிச்சக்கப்புறம் தான் போகணும் அவன் சொன்னான்னா, இப்போ நீ என்னை வந்து ஸ்பை பண்ணிட்டுருக்கியா, அப்போல்லாம் இல்லை இளவரசின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து சொல்கிறா. ஐயோ அப்படி இல்லை, அரசர் சொன்னாங்க அடுத்து அப்படி பண்ண, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் போனால் கண்டிப்பாக தானே கொடுப்பாரு, அவருக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே குடிக்கிற மாதிரி ஆக்சுவலி பண்ணி எல்லாத்தையும் குடிச்சிடா, இப்போ குடிச்சாச்சில் நீ கிளம்பு அப்படிங்கிறா. ரொம்ப நன்றி மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் தொண்டையில் கை வச்சு அப்படியே எல்லா ஜூஸையும் தினமே கொண்டு வந்து கொடுத்துட்றா. போன டைம் நான் அசால்ட்டாக இருந்துட்டேன், ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக நான் அப்படி இருக்க மாட்டேன், எனக்கு என் குழந்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்ருக்கா.
ஷோபு அந்த குழந்தை பேர். திடீர்னு அம்மா பேசுது, "அம்மா நான் இங்கே தான் இருக்கேம்மா" அப்படின்னு சொன்னோன்னே உடனே கண்ணாடி எடுத்து குழந்தை முகம் பார்க்குறா. அது அதே பையன் தான் வருது. வந்துட்டு, "அம்மா நான் வந்துட்டேம்மா, எனக்கு தெரியுது அங்கே இடத்துக்கு, உன்னை தெரிஞ்சுக்கிட்ட தங்கம், அம்மா நீ பார்க்குறியா, அம்மா மிஸ் பண்ணுறியா, உன்னை இந்த டைம் நீ விடவே மாட்டேன், பத்திரமா நான் கூப்பிட்டு வருவேன், குட் பாயாக இருக்கணும், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு நீ வரப்போகிறதுக்கு." "ஆமாம்மா நானும் உங்களை மிஸ் பண்ணுறேன், உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு" அந்த குழந்தையெல்லாம் சொல்லுது. உடனே கண்ணாடி மூடிட்டு இந்த டைம் இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நடந்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. அதில் வந்து அவர் ராணியாக மாறினது, இந்த குழந்தைய நீ தான் திருடிக்கிட்டது, இந்த குழந்தைக்கு நான் தான் அம்மா, நான் தான் பிரின்ஸ்ன்னு சொல்லி பேசுனது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அவள் வந்து கண்டிப்பாக ஒரு பிளாக் ஃபிஷ்ஷு, அவள் எப்படி வந்து சைலண்ட் பிரின்சஸாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருந்துட்டு ஒரு செதில் இருக்குது. அவள் ஜூஸ் கொடுக்குறப்ப அவள் கையில் இருக்கிற செதிலை வந்து பிச்சிருவா. அப்போ அந்த பிச்சுட்டு இப்போ வந்து ஒரு லிக்விட் இருக்குது, அந்த லிக்விட்குள்ளே போட்டு அவள் உண்மையாலே பிளாக் ஃபிஷ்ஷாக இல்லை அந்த இளவரசியான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவன் என்ன பண்ணுறா, உடனே வந்து ரெட்டாக மாறணும் இல்லாட்டி பிங்காக மாறணும், அதனால் அது உள்ளுக்குள்ளே போட்டுடுறா. போட்டால் பார்த்தா அது வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக மாறிடுது. இது எப்படி சாத்தியம்? அவள் வந்து ஒரு பிளாக் ஃபிஷ், அப்படி இருக்கிறப்ப எப்படி இதில் சாத்தியம்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கிறா. என்னால் மட்டும் தானே கோல்டன் பிரின்சஸ் கொடுக்க முடியும், அவளால் எப்படி முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இல்லை இதில் ஏதோ இருக்குது, கண்டிப்பாக பிரின்சஸ் வந்து அவள் கூட நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்குது, இது ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கிறப்போ கண்டிப்பாக இந்த டைம் நான் உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கே நடந்து போயிட்டுருக்கா. பிரின்சஸை பார்க்கறக்கு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவர் நமக்கு துரோகம் பண்ணியிருப்பாருன்னு யோசிக்கிறப்ப தான் அவளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோல்டு மாதிரி கொடுத்து அவர் வந்து கேட்குறாரு, லவ் பண்ண ப்ரப்போஸ் பண்ணுறாரு. "என்னோட குயினாக வருவியா, இந்த உலகத்திலே உன்னை மட்டும் தான் லவ் பண்ண, என்னோட உயிர் மூச்சிருக்கிற வரைக்கும் உன்னை மட்டும் தான் நான் காதலிப்பேன்னு ப்ராமிஸ்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் கேட்டுங்கன்னா ரொம்ப பிடிச்சி ட்ராகன் பிரின்ஸ் நீ கொடுக்கணும் அதெல்லாம் சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் ஏற்றுக்கிறாங்க, சந்தோஷமாக 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே வரப்போதா உள்ளே வந்து சவுண்ட் கேட்குது, 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது. அவள் கண்ணாடி வழியாக மந்திரம் போட்டு பார்த்தா அந்த பிரின்சஸும் அவனுக்கும் அஃபேரு, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. "அந்த சூப்பை நீ வந்து அவளுக்கு கொடுத்துட்டியா, கவலைப்படாதீங்க நான் கொடுத்துட்டேன், அதை குடிச்சதுன்னா கோல்டன் ட்ரங்க் கொடுத்து நமக்கு ஈஸி." "ஆமாம் அப்படி கொடுத்தா தானே நாளைக்கு அந்த குழந்தை ஒன்றும் அடையாளம் காணும், நம்ம கைக்கு அந்த கோல்டன் ட்ரிக் வரும், அது வந்தோடனே என்ன பண்ணுறேன்னு பாரு" அப்படின்னு சொன்னோன்னே, "ஆமாம் நானும் இந்த குடும்பத்துக்கு குயினாக மாறணும்" அப்படிங்கிறான். அப்போ இவங்க 2 பேர் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா, இவங்க 2 பேருமே ரொம்ப நாள் அஃபரில் இருந்திருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அதுகளும் பேசிகிட்டு இருக்கு, சிஸ்டர் நம்மளை பார்த்துட்டா என்ன ஆகுறது, நீங்கள் கம்முனுங்கிறதுக்கு அவளை வந்து நான் ஒரு ஆளாகவே பார்க்கல, அவள் எனக்கு தேவையும் இல்லை, அந்த கோல்டன் பிரின்ஸ்க்காக தான் நான் பார்க்குறேன், அந்த கோல்டன் பிரின்ஸ் வந்தோன்னே இமீடியட்டாக நம்மளை கட் பண்ணிடல, அவள் இந்த ஜாஸ்மின் ட்ரிங்கை வந்து குடிச்சிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்க போகிறப்ப நம்ம ஹீரோயின் கோவம் வந்துடுது. வேகமாக கதை தட்டி உள்ளே போகிறாங்க. 2 பேர் பார்த்தா தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. உடனே வந்து நம்ம பிரின்ஸ் இருக்காங்களா வந்துட்டு தனித்தனியாக உட்காந்துட்டு, "வாங்க இப்படி இங்கே வந்துட்டு சொல்லியிருந்தேன் நானே வந்திருப்பேன்னு நல்லவ மாதிரி வந்து அவன் நடிக்கிறா பார்த்துட்டு, இல்லை சும்மா பார்க்கலான்னு வந்தேன்" அப்படின்னாங்க. "ஓ அப்படியா, சரி, அப்புறம் குழந்தை எப்படி இருக்குது?" "இல்லை குழந்தை வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது, உங்களை கேட்டுக்கிட்டே இருக்குது, அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன்." "ஓ அப்படியா, இந்த குழந்தை பத்திரமா இருக்கணும், அப்போ இவனுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமான்னு சொல்லி பேசிட்டாங்க." "ஓ அப்போ இவனுக்கு குழந்தை மேலே மட்டும்தான் அக்கறை, நம்ம மேலே சுத்தமாக அக்கறையே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, "நாளைக்கு வந்து நீ ட்ராகன் பூலுக்கு போ" அப்படிங்கிற. ட்ராகன் பூலுங்கிறது வந்து அந்த ட்ராகன்ஸில் இருக்கிற ஒரு குளம் மாதிரி, அங்கே போ, அப்போ தான் குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக பெற்றுக்க முடியும், நல்லபடியாக வளரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ சரிங்கிற. அந்த வேலைக்காரியும் கம்முன்னு இல்லாமல், "ஆமாம் மேடம் நீங்கள் அங்கே போங்க, அங்கே போனால் தான் அந்த குழந்தைக்கு ரொம்ப பாதுகாப்பு நல்லபடியாக இருக்குன்னு" சொல்லி அவளும் சொல்கிறா. இவள் திரும்பி அவளை முறைச்சோன்னா அவள் அப்படியே அமைதியாகிறா. "அடிக்க போகிறேன், நான் அடிக்கலை." திடீர்னு வந்துட்டு அவங்ககிட்ட, "கண்டிப்பாக நான் போகிறேன், நம்ம குழந்தைக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா" அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவங்க வந்து குழப்பமாக பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவள் போயிட்டு அடுத்த நாள் வந்து அவள் என்ன பண்ணுறா, அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறா, அந்த தலையில் இருக்க அவளுக்கு உண்டான கிளிப்பு அந்த இதெல்லாம் கழட்டி வச்சுட்ருக்கா. கண்டிப்பாக இந்த டைம் என்ன நடக்குது நான் பார்ப்பேன், என்னோட தலைவிதியை நான் மாற்றியே தீர்வேன், போன டைம் மாதிரி நான் பண்ண மாட்டேன், இந்த கோல்டன் ட்ராகன் எனக்கு ரொம்ப முக்கியம், என் குழந்தை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்பிளிட் பூமியில் இருக்க அந்த மாதிரி குளம் மாதிரி இருக்க ஒரு குகைக்குள்ளே போய் இருந்துக்கிறாங்க. இடம் பார்க்க அவ்வளவு அழகாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம குழந்தை இங்கே பிறந்து வளரணும், அப்போ தான் யாருக்கும் தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நான் எனக்கு திரும்ப பிறந்திருக்க என் குழந்தைய நான் பத்திரமா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மந்திரம் போட்டு அந்த இடத்த அவளுக்கு தகுந்த மாதிரி மாத்துறா. அப்புறம் இதுக்கு 2 பேரும் உட்காந்துட்ருக்கு. அடுத்த நாள் காலையில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம அரசியல் எனக்கு என்னமோ தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுது அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு, "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நம்ம நினச்சது தான் நடக்குன்னு" சொல்லிட்டு இருக்கிறப்போ, சரி அவள் இருக்கான்னு பாருன்னு பார்த்து மந்திரம் போட்டு பார்க்க அவளோட சென்ஸே இல்லை, அவளோட வாசனையே இல்லை. இங்கே என்னமோ நடக்குது, தப்பாக நடக்குது, அவளோட வாசனை எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி அவள் பதறினோன்னே உடனே 2 பேரும் மறைஞ்சு போய் அவள் ரூமுக்கு போகிறாங்க. ரூம் பார்த்து ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. இவன் எங்கேயுமே இல்லைன்னு அவள் சொல்கிறா. அவனு தேடி பார்த்துட்டு எங்கே போயிருப்பா அப்படின்னு கேட்டோன்னா, பத்தரோட திங்ஸ் எல்லாமே கலைஞ்சிருக்கு. அதில் ஒரு மாலையை மட்டும் கையில் எடுத்து கொடுக்குறா. அந்த மாலை வந்து மேஜிக் மாலை, அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிற மாலை. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரே குழப்பம், கழட்டி வச்சுட்டு எங்கேயோ போய்ட்டு அவளை தேடி கண்டுபிடிக்கணும் வான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க.
அப்புறம் அவள் தாமரையில் உட்காந்துட்டு அந்த குழந்தைய வந்து அப்படியே அறுக்கிறா. அந்த குழந்தை அப்படியே டிராகன் மாதிரி வெளியே வந்து அப்படியே ஃபுல்லாக வருது. இவங்களும் இவரோட சென்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்தா இவங்க கண்ணுக்கு கோல்டன் தெரியுது. நம்ம கோல்டன் டிராகன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கீழே உட்காந்து மரியாதை செலுத்துறாங்க. நமக்கு குழந்தை வந்துருச்சுங்க, வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. சக்தி யூஸ் பண்ணால் அந்த கதை வந்து உடைக்க முடியல. அப்போ எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணி கதை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த குழந்தை பிறந்துருச்சு. பார்த்துட்டு இவங்களை பார்த்துட்டு தங்கமே வாட அம்மாட்ட வந்துடான்னு சொல்லி அவ்வளோ இது பண்ணுறா. இவ்வளோ அம்மான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்குது. போன ஜென்மத்தை நான் மாற்றிட்டேன், என் குழந்தை எனக்கு வந்துருச்சு, என்னோட நம்ம தலையெழுத்தை நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. அந்த நிமிஷம் அந்த பையன் என்ன பண்ணுது, கத்தியால் அவன் நெஞ்சில் குத்திடுது. அவள் அதிர்ந்து போய் பார்க்குறா. அவனுக்கு என்னாச்சு, ஏன்டா இப்படி பண்ணன்னு சொல்லி அவ்வளோ வலியோட கண்ணில் வேதனையோட கேட்குறா. அதுக்கு நீ என்னோட அம்மா கிடையாது, நீ அம்மாட்டிருந்து என்ன திருடிட்ட, நீ ஒரு கேவலமான சுனிக்கறி, செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டு திரும்ப பின்னாடி வரைக்கும் குத்திட்டு அந்த பையன் ஓடுறா. அதை கேட்டுன்னு அவனால் தாங்கவே முடியல. கஷ்டப்பட்டு திரும்ப பிறப்பெடுத்து இப்படி பண்ணுறானே, என்னோட விதியை என்னால் மாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஃபீலிங். அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறா, ஓடி போய் அவன் முன்னாடி நிற்கிறான். நின்று பார்த்துட்டு என்னை விடு சூரியகாணி, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துற. இவன் என்ன பண்ண, உடனே கழுத்து பிடிச்சி அப்படியே திருகிடுறா. நீ என் குழந்தை இல்லாதப்ப நீ எதுக்கு வந்த, சாத்தானே சொல்லிட்டு திருகிட்டா. இப்படி என்ன பண்ணுறா, துண்டாக வெட்டி படச்சட்டியில் போட்டு சமைக்கிறா. எல்லாரும் அவ்வளோ அப்படியே கோவமாக சமைச்சிட்ருக்க. வெளியில் நின்றுருக்காங்க. ஃபுல்லாக சமைச்சு அது இதுன்னு போட்டு பொரியல், முட்டையெல்லாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு தட்டில் கொண்டு வந்து கொடுக்குறா. இவங்களும் உள்ளே இருந்துட்டு வந்துட்டாங்க. வாங்க அரசரே, உங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன், இந்தாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறா. அவன் கோவத்தில் தட்டி விட்டுட்டு ஆமாம் இங்கே என்ன பண்ணுற, இங்கே எதுக்காக வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவளும் அவங்கள பார்த்து சிரிக்கிறா. ஆமாம் உனக்கு பிரசவம் இன்னும் ஆயிருக்கணுமே, என்னோட கோல்டன் பிரின்சஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஓ இன்னும் உங்களுக்கு அங்கே எங்கே இருக்காருன்னு தெரியல, இப்போ தான் கையில் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னு திரும்பி பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என் குழந்தைன்னு கண்ணீர் விட்டு கதற அந்த கையில் படிச்சுட்டு, எதுக்கு இப்படி பண்ண, பெத்த குழந்தை யாராவது கொல்லுவாங்களா, நீ எல்லாம் தாயா பேயா, ஏன் குழந்தைய கொல்லுன்னு சொல்லி கேட்குறா. அவன் அப்படியே அமைதியாக நிற்கிறான். அங்கே இருந்தவங்கள இவன் என்ன பைத்தியமா, பெத்த குழந்தை கொல்லிட்டாலே, அவர் ஒரு கோல்டன் பிரின்சஸ், எத்தனை 100 வருஷமாக வந்திருக்கு, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம எல்லாருக்கும் தண்டனை கிடைக்க போது, இவ இப்படிப்பட்டவளே கிடையாது, அவளை கொல்லுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வந்துட்டு எதுக்கு இப்படி பண்ணணும், என் குழந்தை இப்பயே வரணுங்கிறாங்க. நீ என்ன பண்ணாலும் உண்மையை மாற்ற முடியாது, திரும்பவும் குழந்தை உனக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி கோமா சொன்னோன்னா, எவ்வளவு தைரியம் வந்து என்னோட குழந்தைங்கிட்ட பறிச்சுட்டு செத்து போடுன்னு சொல்லிட்டு வேகமாக அவளை கொல்ற கீழே போட்டு அழைக்கிறா. அவள் வந்து அவளை பார்த்துட்டு எகத்தாளமாக சிரிக்கிற நம்ம ஹீரோயினை. கழுத்தை பிடிச்சிட்டு செத்து போடி, என் குழந்தைய கொண்டு நீ உயிரோடு இருக்கக்கூடாது, செத்து போன்னு சொல்லிட்டு அடிக்கிறா. நீங்கள் பாரு, நான் வந்து அவங்க இனத்தை சொல்லி அந்த பிரின்சஸ் என்ன பண்ண எங்கள் அப்பா வந்து கேள்வி கேட்பாருன்னு சொன்னால், நானும் அதோட பிரின்சஸ் தான், அங்கே தான் இருக்குது, உன்னை மாதிரி ஒருத்தி இருக்கிறதுக்கு செத்து கூட போட, அவனை யாருமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, ஆமாண்டி நீ செத்து போட்டு சொல்லிட்டு அவன் கொல்ல வரப்போ அவங்க அப்பா வராரு. எவ்வளவு தைரியம் இருந்தால் என் குழந்தைய வந்து கொல்ல வருவேன்னு சொல்லிட்டு தடுத்துனா அவன் வந்து சின்னுறான். அப்புறம் பார்த்துட்டேன்னா இவங்க குழந்தைய கொண்டுட்டா, என்னது கோல்டன் பிரின்சஸ் எப்படி கொல்ல முடியாது, அவளோட அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவளோட ஒரு அம்மா எப்படி குழந்தை கொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இவ தான் குழந்தை கொண்டு, அங்கே பாருங்கள் அங்கே இருக்கிறதே குழந்தைன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்போ தான் உண்மை புரியுது. இவங்களே என்ன சொல்கிறாங்க, உண்மை நீ தான் குழந்தைய கொண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அரசன் சொல்கிறான், என்னோட குழந்தைய கொன்று இருக்கா, அது தானே இவளுக்கு கிடைச்சே ஆகணும், இல்லாட்டி இப்போவே நீங்கள் என்னோட எதிரி ஆயிடுவீங்க, போர் தொடுத்து உங்களை இல்லாமல் பண்ணிடுவேன், அது கோல்டன் பிரின்சஸ் என்னோட ரத்தம், கொண்டதுக்கு நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொன்னோன்னா அவனுக்கு கோவம் வந்துடுது. பலான்னு அரைஞ்சிட்டா. அப்பா அப்படின்னா, என்ன பொண்ணு நீ, கோல்டன் டிராகன் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியம், நம்ம குடும்பத்தோட தலைமை தான் அது, நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும், எதுக்கு இப்படி பண்ண, நீல ஒரு மகளா, உன்னை பெற்றதுக்கு நானே வருத்தப்படுன்னு சொல்லி கழுத்தெல்லாம் பிடிச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க. நீ இப்படிப்பட்ட பொண்ணு இருக்கவே தேவையில்லை, செத்துப்போன்னு சொல்லி கொல்ல போகிறப்போ நிறுத்து, நீ இப்போ அவளை நீ கொன்று உடனே அவளை வந்து விடுதலை பண்ண நினைக்கிறியா, அவள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கிட்ட வலி அனுபவிச்சு வேதனை அனுபவிச்சு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரும் பிடிச்சி அவளை அடித்து உதச்சி என்ன பண்ணுறாங்க, போய் ஜெயிலில் போட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பைத்தி முடிச்ச மாதிரி சிரிக்கிறாங்க. வந்து அவங்க ஜெயிலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் என்னோடய பாஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாதா, இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணியாகணும், எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த வில்லிக்காரி வரா. பாத்தியா அந்த கடல், அதோட அரசியே நான் தான், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நாளைக்கு எனக்கு குழந்தை பிறக்க போகுது, கோல்டன் குழந்தை என் வயிற்றில் வரப்போகுது, நீ பாரு, நீ ஜெயிலே கடந்து கடைசி வரைக்கும் சாவ, அதுவும் என் குழந்தை பிறக்கிற அன்னைக்கு தண்ணி நீ சாவான்னு சொல்லிட்டு கோவமாக அரைஞ்சிட்டு அங்கேருந்து போயிடுற. இப்போ இவளால் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும், அந்த விலை உயர்ந்த பியல் என் வயிற்றுக்குள்ளே தானே இருக்குது, இவனே இப்படி சொல்லிட்டு போகிறா, கண்டிப்பாக என் குழந்தை இல்லாமல் இவ இன்னுமே பண்ண முடியாது,
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவளே வந்து அந்த கோல்டன் இதை வந்து பீரலை வந்து வெளியே எடுத்து கசக்கி போட்டுறா. அதனால முடிவில் மயங்கி விழுந்துடுறா. கண்டிப்பாக உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறா. அடுத்த நாள் அவளை வந்து அந்த அரண்மனையில் கூட்டு போகிறாங்க, கட்டி வச்சுருக்காங்க. அவங்க எல்லாரும் சந்தோஷமாக நம்ம கோல்டன் டிராகன் பிரின்சஸ் வர போகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பேசிகிட்டு இருக்கிறப்போ என்னது டிராகன் பிரின்சஸ்ஸா, இவளால் எப்படி முடியும், என்ன பிளாக் ஃபிஷ்ஷே எப்படி முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அவளும் ராணியும் வராங்க. வந்துட்டு இவகிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ வந்து கோல்டன் டிராகனை கொடுக்க போகிற, நீ தான் இனிமேல் ஒய்ஃபு, இப்படிப்பட்டவோ ஒய்ஃபாகவே இருக்க முடியாது, குழந்த பிறந்தோன்னா அவளை நான் கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதே போன டைம் பண்ண மாதிரியே அந்த குழந்தைய வந்து எல்லோரும் விஷ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து இப்படின்னு அறுக்கிறா. திரும்ப அந்த கோல்டன் டிராகன் வந்து நிற்குது. அதே பையன். அவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு பிறக்க வேண்டிய பையன் எப்படி இவளுக்குன்னு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே குழப்பம். இங்கே என்னமோ தப்பு நடந்திருக்கு, இந்த பையன் எனக்கு தான் பிறந்தான், இவளுக்கு எப்படி பிறக்க முடியும்னு அவள் யோசிச்சுட்டே இருக்கா. அவளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கோபத்தில் வந்து கத்துறா. அவள் பேரை சொல்லி, ஏய் நீ வந்து ஒரு பிளாக் ஃபிஷ், உன்னால் எப்படி ஒரு டிராகன் பிரின்சஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அங்கேருந்த மற்றவங்களும் ஆமாம் இவன் ஒரு பிளாக் ஃபிஷ், இவனால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு பழசுல ஞாபகம் வருது. அவள் வந்து மகாராணியாக இருந்தப்போ ஒரு பிளாக் ஃபிஷ் வந்து கீழே கடந்திருக்கு உயிர் போர் நிலமையில. அதை வந்து அப்பாட்ட கொடுத்து இவளுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு சொன்னோன்னே அவர் வந்து அந்த பிளாக் ஃபிஷ்ஷுக்கு வந்து மந்திரம் போட்டோன்னே அது வந்து ஒரு பொண்ணா இவ தான் இந்த இப்போ வில்லியா இருக்கல்ல அவளாக மாறிடும். வந்துட்டு நீ வந்து பிரின்சஸ்க்கு வந்து இனிமேல் வேலைக்காரியாக இரு, அவளுக்கு என்ன வேணுமோ பார்த்து பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிடும். அதெல்லாம் யோசிச்சு பார்க்குற. ஆமாம் நீ என்னோட ட்ரூ ஃபார்ம் வந்து பிளாக் ஃபிஷ்ஷு, நீ எப்படி வேணாலும் நீ ஷார்க்காக மாறி இருக்கும், ஆனால் உன்னால் வந்து கோல்டன் டிராகனை கொடுக்கவே முடியாது தானே, அப்புறம் எப்படி நீ கொடுத்தங்கிறாங்க. ஆமாம் இது வந்து ஷார்க்கு பிளேல் வந்து எல்லாருக்கும் அங்கே இருந்தவங்க சொல்கிறாங்க, இது வந்து ஒரு அற்புதமானது, இது வந்து ஷார்க்கில் பிறந்தவங்களால மட்டும்தான் இருக்க முடியும், அப்புறம் எப்படி இவங்க வந்து குழந்தை பெற்று கொடுக்க முடியும், பிளாக் ஃபிஷ்ஷாக இருந்து இவங்களால் எப்படி பண்ண முடியும்ங்கிறதுக்கு பிரின்சஸால் மட்டும்தானே முடியும், அப்போ இதில் யார் தான் பிரின்சஸ் சொல்லிட்டு குழம்பி போகிறாங்க. அம்மா நீ சொல்லு, பீரல் அதாவது அந்த பீரல் இல்லாமல் டிராகன் பீக்ஸ் வந்து கொடுக்க முடியாது, நீ எப்படி டிராகன் பிரின்சஸை வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவள் சொல்கிறா, நான் என்கிட்ட அந்த பீரல் இல்லைன்னு யார் சொன்னா அப்படின்னு பார்த்துட்டு கையில் அப்படி மந்திரம் போட்டுறா. அந்த பீரல் வந்துடுது. அவளுக்கு குழப்பம் வருது. நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம அங்கே அழிச்சு சாம்பலாக மாற்றிட்டோமே, இவக்கிட்ட எப்படிங்கிறாங்க. ஏய் இல்லை கண்டிப்பாக இருக்காது, அதை வந்து நான் அழிச்சிட்டேன், இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, உண்மை சொல்லு, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கோபமாக கத்துறா. ஏன்னா அவள் தான் ரியல் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்காரா வரா. எத்தனை துரோகம் பத்தாதுன்னு ஏற்கனவே இன்னொரு துரோகம். அவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. திரும்ப பார்த்துட்டு அவள் வந்து சொல்கிறா, அப்பா நான் தான் உங்கள் பொண்ணு, ஆனால் நீங்கள் எனக்கு ஃபேவராக இல்லாமல் எதுக்காக அவளுக்கு ஃபேவராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறா. அங்கே இருந்தவங்களும் என்னது அப்போ இவங்க தான் உண்மையான பிரின்சஸ் ஆஃப் மெர்மைடா, இத்தனை நாளாக இவள் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க, என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டு இவள் வந்து பிளாக் ஃபிஷ்ஷு, என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இத்தனை நாளாக அவளை ஏமாற்றி இவ இருந்துக்கிட்டு இருந்திருக்கா, 100 வருஷமாக மன்னரோட மனைவியாக வாழ்ந்து டிராகன் பிரின்சஸை கொடுக்குறதா சொல்லி ஏமாற்றிட்டு இருந்திருக்கான்னு சொன்னோன்னா அவளுக்கு சுத்தமாக முடியல. எத்தனை பேர் எத்தனை வழியை தான் தாங்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி அழுகிற மாதிரி ஆயிடுறா. அப்புறம் இந்த மன்னனும் திட்டா, நீ இவ்வளவு பெரிய கேவலமான பிளாக் ஃபிஷ்ஷாக இருப்பேன்னு தெரியல, உன்னையெல்லாம் என்ன பண்ணுறேன் பாருடின்னு கோவத்தில் வந்து கழுத்தை பிடிச்சிட்டான். நீ வந்து செத்து போ அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு இது எதுவுமே போய் கிடையாதுன்னு சொன்னோன்னே, நீ வந்து திருடி இருக்க, நீ ஒரு திருடி நம்ம கத்திக்கிட்டு திரும்ப பார்க்குறப்ப அவ்வளோ வரா. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட குழந்தைய திருடி என்னோட அங்கீகாரத்தை எல்லாமே திருடி இருப்ப, நீ வந்து இங்கே இருக்கவே தேவையில்லை, இப்போ உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த தண்டர்லாம் ரொம்ப முக்கியமானது. அந்த தண்டர் வந்து 9 தண்டர் இருக்குது. அது வந்து மனுஷங்க மேலே படுறப்ப அவங்களுக்கு வந்து உயிர் போகும். அதனால கோபத்தில் அந்த தண்டரை வந்து அவள் மேலே செலுத்துறா. அவள் அப்படியே தாங்கிட்டு நிற்கிறா. கூட இருக்கிற அவனும் வந்து தண்டரை செலுத்தணும், அப்படியே ரத்த வாந்தி எடுத்து கீழே வந்து விழுந்துடுறா. 2 தண்டர் வந்து மிகப்பெரிய 2 தண்டர் வந்து அவள் மேலே பட்டிருக்கு. அங்கே இருந்தவங்களாம் பார்த்தோன்னே உடனே அவள் வந்து காலெல்லாம் வந்து பிளாக் ஃபிஷ்ஷாக மாறிடுச்சு. அப்போது இந்த தண்டர் அவள் மேலே பட்டோன்னா அவளோட ட்ரூ ஃபேஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அங்கே பாருங்கள் அவள் பிளாக் ஃபிஷ் தான், கண்டிப்பாக இவளுக்கு தண்டனை கொடுக்கணும், இந்த தண்டர் மூலமாக அவளை க்ரஷ் பண்ணுங்க, இன்னும் மீதி இருக்க 5 தண்டரையும் அவளை கொடுங்க, அவள் சோல் காணாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கத்துறாங்க. அப்புறம் மன்னன்னு சொல்கிறான், நீ வந்து என்னோட பொண்ணை இத்தனை நாளை நீ ஏமாற்றிட்டு அதுக்கு உடனே தண்டனை கிடச்சே ஆகணும், இந்த தண்டனை தான் உனக்கு சரியான தண்டனைன்னு சொல்லிட்டு அவனும் கத்துறான். நம்ம ஹீரோயினுக்கா அதை தாங்கவே முடியல, அழுன்னு அழுகுறாங்க. எவ்வளவுதான் அவங்களும் தாங்க முடியும். அப்புறம் செகண்ட் ஒன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதுக்கப்புறம் இது அழிய போதான்னு பாருன்னு சொல்லிட்டு திரும்ப செகண்ட் ஒன் தண்டரை வந்து அவன் மேலே கொடுக்குறாங்க. ஏன்னா 2 தண்டர் வந்தும் அவனால் அவள் வந்து என்ன 2 தண்டர் வந்து அவள் அப்படியே இருக்கா, அவளுக்கு வந்து உயிர் போல. அங்கே இருக்கிறவங்களும் ஆச்சரியம், எப்படி இவனால் முடியல, இந்த தண்டரை வந்து
தாங்கக்கூடிய சக்தி நம்மளோட மெர்மைடுக்கு, அதாவது சக்தி வாய்ந்த அரசியால் மட்டும்தான் முடியும். இவ எப்படி இப்படி பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னே திரும்ப அங்கே மேலே வந்து இடி அடிக்குது. பார்த்தீங்களா, அந்த தண்டருக்கே வந்து இவன் மேலே கோவம் வந்துருச்சு. அதனால் வந்து இவளுக்கு பனிஷ்மெண்ட்டாக பார்க்குறாங்க, எல்லா தண்டரும் இவன் மேலே செலுத்த பார்க்குறாங்க. டிராகன் பிரின்சஸை கொலை பண்ணியிருக்கல்ல, அதனால் அதுக்குண்டான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, 3, 4, 5, 6, 7, 8ன்னு சொல்லிட்டு எல்லா தண்டரையும் வந்து மேலே செலுத்துகிறாங்க. ஒவ்வொன்றும் படப்பட அவள் இன்னும் ரொம்ப சோர்வாக முடியாமல் தான் போகிறாளே ஒழிய அவள் வந்து அவள் வந்து சாகலை. அவங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் ஆச்சரியம். அப்புறம் பார்த்தா கடைசியாக 9வது தண்டர். ஐயோ, என்ன 8 தண்டர் வந்து இவனால் ஒன்றுமே பண்ண முடியலையா? ஏன்னா அங்கே வந்து பிரின்சஸ் காடாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த 9 தண்டரை தாக்கு பிடிச்சி உயிரோடு இருக்க முடியும். அப்போது கண்டிப்பாக காடாக இருப்பாள்னு நினைத்து அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்ட்டு அந்த வில்லிக்காரி சொல்கிறா. அப்புறம் 9வது தண்டர் வந்து திரும்ப அவன் மேலே படுது. ஏற்கனவே ரொம்ப முடியாமல் எல்லாம் சத்தி போய் ஓஞ்சு போய் கிடக்குறா. 9வது தண்டர் வந்து அவன் மேலே பட்டோன்னே அவள் அப்படியே சோல், அதை சொல்கிறாங்க, இந்த 9 தண்டர் பருவம் அவள் சோலே காணாமல் போயிடுன்னு சொல்கிறாங்க. அதேமாரி அந்த தண்டர் பட்டோன்னா அவள் சோல் அப்படியே காணாமல் போயிடுச்சு. இவ்வளோ வெள்ளிக்காரிக்கே பார்த்துட்டு சத்தமாக சிரிக்கிறா. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்கே இருந்தவங்களும் அப்படியே சிரிக்கிறாங்க. உடனே வந்து எங்களோட ஷீயோட காடை வந்து எங்களுக்கு கொடுங்க, எங்களோட கவிதையில் இருந்த ஒரு அசுத்தத்தை நாங்கள் கொண்டோம், நீங்கள் எங்களுக்கு பதிலாக எங்களோட ஷீ காடை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே பார்த்து என்ன பண்ணுறாங்க, முட்டி போட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து திடீர்னு வந்து ஒரு பச்சை கலர் சக்தி எல்லா பக்கமும் அப்படியே போய் அந்த இடத்துல மட்டும் அவள் காணப்போன இடத்துல அங்கே அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அந்த பையனுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது. அந்த டிராகன் பிரின்சஸ் சொன்னாங்களா, குட்டி பையன், அவன் தான் ஏமாற்றி பிறந்திருக்கான்ல, அதனால் அவனுக்கு வந்து அப்படியே நெஞ்செல்லாம் வலிச்சு ஒரு மாதிரி ஆகிறப்போ எல்லோரும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. எல்லார சக்தியும் அங்கே போய் வந்து அப்படியே ஃபார்ம் ஆக இருப்பது க்ரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் ஆகி பார்த்தா பெரிய ஒளி வருது. எல்லாரும் கண்ணை முடிக்கிறாங்க. கடைசியில் வந்து நின்னது யாருன்னா நம்ம பார்க்க அழகாக கிரீடமெல்லாம் வச்சு முன்னே இருந்ததை விட நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நகையெல்லாம் போட்டு அப்படியே பார்க்க ஒரு காடு மாதிரி இருக்காங்க. அதை பார்த்து எல்லாருக்குமே ஆச்சரியம். இவ இன்னும் சாகாமல் இருப்பா. 9 தண்டர் வந்து போனோன்னே இவ அப்புறம் நம்ம ஆசியன் காடு இவங்க தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம வந்து வெள்ளிக்காரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறா. இவ வந்து ஒரு சாதாரண பிளாக் ஃபிஷ், இவ எப்படி காடாக மாற முடியும்? கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் புலம்புறப்போ அவங்க அப்பன் காரணம் புலம்புறா. இவ சாதாரண பிளாக் ஃபிஷ், இவ வந்து தண்டனை தான் கொடுத்துருக்கோம், எப்படி அவனால் வர முடியும்? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காதுன்னு அவங்க அப்பா பார்த்து கத்திக்கிட்டு அப்படியே நம்ம சிவாஜி கணேசன் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காம. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு யோசனை வருது. என்ன யோசனை பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சின்ன வயசில் அந்த பொண்ணு வந்து யோசிப்பான். திடீர்னு வந்து அவனோட உலகத்தில் அந்த குழந்தை வந்து அப்படியே பூவிலேருந்து அப்படியே வந்திருக்கும். அப்போ வந்து வந்தோடனே கிட்ட போய் பார்த்துட்டே, கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு ஷார்க்கு பிரின்சஸ் கொடுத்துருக்காரு, இதை வச்சு நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போவேன், நம்மளோட அந்த இதுருகம் இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துக்கு போவேன், இவளை வச்சு என்னால சாதிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக டாட்டர்னு சொல்லிட்டு பாசமாக அழைச்சி அவளை வந்து பாதுகாக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் புரிஞ்சுது, ஓ அப்போ வந்து கடவுள் கொடுத்தது நமக்கு ஒரு பிரின்சஸ்ஸா, காடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அவள் அப்படியே கண்ணை திறக்கிறா. பார்த்தா எல்லாருமே அப்படியே கீழே சக்தி இழந்து போய் கீழே கிடக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பண்ணில் நெருப்பு வருது. இவளுக்கா அவள் இப்படி இருக்கிறது பிடிக்கவே இல்லை. இவள் இம்மோர்டபிலிட்டி எப்படி ஆனா, நான் உன்னை எதிர்த்து நான் ஃபைட் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிக்கிறா. எந்திரிக்கிறக்குள்ளே நம்ம ஹீரோ என்ன பண்ணுற, நேராக முன்னாடி போய் உட்காந்து பலான்னு ஒரு அறை. அவளுக்கு ஷாக் ஆகிடுது. ஏன்னா அவளோட டார்கெட்டே அவள் தானே, அதனால் கொடுத்த அறையில் அவளுக்கு ரத்த வாந்தியே வந்துடுது. அதுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இப்போ நீ என்ன பண்ணுற, நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக உன்னால எப்படி முடியுதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இம்பாசிபிளே கிடையாது. அப்பனும் மகளும் கத்திக்கிட்டு இருக்காங்க. உன்னோட ஒரு ஸ்லாப் இந்த அளவுக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ஆச்சரியம் தான். இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ எல்லோரும் எந்திரிச்சு நின்றுருக்காங்க. இவன் என்ன பண்ணுறா, திரும்ப அந்த பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கீழே முட்டி போட வைக்கிறா. எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நாங்கள் ரெகனைஸ் பண்ணால் போயிட்டு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, காடே கடவுளேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களை கொண்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த அரசன் ஹீரோ சும்மா இருப்பானா, கஷ்டப்பட்டு எழுந்து நின்று அவளை பார்த்து கத்துறா. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவேன், நீ ஒரு சாதாரண பிளாக் ஃபிஷ்ஷோட ஸ்பிரிட் தான், நீ உன்னை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷம் போகாது, எங்களால் ஏமாத்துறியா? இப்போ இந்த கோல்டன் டிராகன் இருக்கான் தெரியுமா, இவன் நினச்சவன எல்லாம் பண்ண முடியும், கோல்டன் டிராகன் போய் அவளை அழிடான்னு சொல்கிறான். இந்த பையன் அப்படியே பயந்து பின்னாடி போகுது. அங்கே இருக்கிற சொல்கிறாங்க, கோல்டன் டிராகன் நீங்கள் அவளை அழிங்க, அவள் சாதாரண ஒரு ஸ்பிரிட்டு ஃபிஷ்ஷோட ஸ்பிரிட் தான், அவங்களால அழிக்க முடியும், பண்ணுங்கன்னு சொன்னோன்னே நம்ம ராஜாவை வந்து இப்போ நீ போறியா இல்லையான்னு சொல்லி பண்ணோன்னே அவள் கிட்ட போகிறதுக்கு பையன் வந்து பயந்துக்குது. அவங்க அப்பா கிட்ட போய் ஒளிஞ்சுக்குது. நீ ஏன் போக மாட்டேங்கிற, எதுக்காக இங்கே இப்படி பயந்து நிற்கிறதுக்கு? ஏன்னா அவன் வந்து நீங்களே ஒரு இடியட், உண்மையான கோல்டன் டிராகனுக்கும்
ட்ராகனுக்கும் பிளாக் ட்ராகனுக்கும் வித்தியாசமே தெரியாமல் போயிடுச்சு. பிளாக் ஃபிஷ் ட்ராகனுக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் நெத்தியில் கை வச்சா அந்த பையன் அப்படியே பிளாக் ஃபிஷ்ஷோட வாரிசாக மாறிடுது. கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு எல்லாம் கருப்பாக காலுக்கு கீழே இந்த மீனுக்கு இருக்கும்ல அந்த துடுப்பு அது எல்லாமே வந்துடுது. அதை பார்த்தா மன்னனுக்கு சத்தியமாக மூஞ்சியே வெளுத்து போச்சு. இப்போ அவனுக்கு புரிஞ்சுது, இது வந்து கோல்டன் பிரின்சஸ் கிடையாது, இவன் சாதாரண ஒரு பிளாக் ஃபிஷ். இவன் எப்படி மாறினா, இவனை பார்த்தாலே பயமாக இருக்குது, இது ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கா கோவம் வந்துடுச்சு. இம்பாசிபிள், நீ எப்படி பிளாக் ஃபிஷ்ஷாக பண்ண? ஒரு பிளாக் ஃபிஷ் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டா அது பிளாக் ஃபிஷ்ஷாக தானே இருக்கும், கோல்டன் பிரின்சஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நக்கலாக சிரிக்கிறா. அப்போது நீ வந்து கோல்டன் ஃபிஷ் கிடையாதா, ஏன் மாறிட்ட, மாறுன்னு சொல்கிறான்னு அந்த பையன் அழுக ஆரம்பிச்சிருது. அம்மா அம்மா அம்மான்னு. இவன் கோவத்தில் அந்த பையனை வந்து உருத்திரியாக மந்திர சக்தி கொடுத்து அழிச்சே போட்டுறான். எதுக்கு இவ்வளோ வாரப்பாட்டன்னு தான் தெரியல மக்களே. அதுக்கப்புறம் பேசுகிறான் அவன்கிட்ட, இங்கே என்ன நடக்குது, ஐயோ எனக்கு சத்தியமாக தெரியல, இப்படி அவனுக்கு வெள்ளிக்கறி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் எப்படி பிளாக் ஃபிஷ்ஷாக மாறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவளை அடிக்க போகிறப்போ கோவத்தில் தள்ளி விட்டுறா. நான் அவன்கிட்ட போய் சொன்னேன்னா, நீ தான் அக்லி, என்ன ப்ளேம் பண்ணாத, எல்லா பண்ணதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயே பழைய போடுறான். ஆமாம், நான் வந்து பிளாக் ஃபிஷ் தான், என்னால் குழந்தைய கொடுக்க முடியாது, இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு கோவமாமே கத்துறா. இவனுக்கு இப்படி முட்டாளே இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேற வயிறு எரியுது. திரும்ப கழுத்தை பிடிச்சி கொண்டுட்டு, உன்னை போய் பண்ண பாரு, என்னவே இப்படி ஏமாத்திடியா அப்படின்னு சுச்சுவேஷன் எனக்கு உனக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறியன்னு சொல்லிட்டு கோவமாக தட்டி விட்றான். நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நீ என்ன பண்ணாலும் நான் சொன்னது தான், நீ உடனே நீ ஹெல்லுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மந்திர சக்தியை போட்டு அவளை அப்படியே கீழே தள்ளுறான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை எந்த அளவுக்கு நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன், ப்ளீஸ் ஹீரோயினி என்னை மன்னிச்சிரு சொல்லிட்டு அவள் காலில் வந்து கெஞ்சினாலும் அவள் வந்து சொல்கிறான், நான் வந்து உனக்கு பிளாக் ட்ராகன் பிரின்சஸ் தருவேங்கிறதுனால தான் நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்ட, அதில் வேறு எதுவுமே இல்லை. இப்போ நீ பண்ண தப்புக்கு தானே அனுபவிச்சே ஆகணும், லைஃப் லாங் நீ ஹெல்லை விட்டு வெளியவே வர முடியாதுன்னு சொல்லிட்டு சக்தி அப்படி பண்ண கையில் ரோப்பெல்லாம் கட்டி அவனை அப்படியே இது பண்ணுறாங்க. அப்படியே மறைஞ்சு போயிடுறான் அவன். அதுக்கப்புறம் நேராக திரும்பி அவளை பார்க்குறாங்க. அங்கேருந்து மக்களெல்லாம் வந்து எங்களை வந்து கொண்டுறாதீங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு கிஞ்சினோன்னா அவங்களே வந்து பாரபட்சமே இல்லாமல் நரகத்துக்கு அனுப்பிட்டா. இப்போ அடுத்த டார்கெட்டு நம்மளோட வெள்ளிக்கறி தான். கிட்ட வந்து கழுத்தை பிடிச்சி, இப்போ சொல்லு, எப்படி என்னோடய குழந்தைங்கள உன்னோட குழந்தையா மாறிச்சு, என்னோடய குழந்தைங்க எங்கேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்கினோன்னே அவங்க அப்பங்கார வந்து சொல்லாதான்னு கண்ணு காமிக்கிறா. ஓ, அப்போ நீ சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு தனது மந்திர சக்தியெல்லாம் அவள் மேலே வந்து போடுறாங்க. அப்போவும் வந்துட்டு அவள் சொல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறப்ப திரும்ப அவள் கொல்ல போகிறப்போ சரி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எப்படி மாறுச்சு அப்படின்னா, அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை மயக்கம் அடைஞ்சு அந்த பொண்ணு வயிற்றுல இருக்கிற அந்த பீரல் இருக்குல்ல அதை வந்து வெளியே எடுத்து இவகிட்ட கொடுத்துருவா. இவளோட சக்தி வாய்ந்த பீரலை வந்து அவள் வயிற்றுல வச்சிருவா. என்ன சொல்கிறான்னா அவங்க அப்பங்கார, அவளுக்கு எத்தனை குழந்தை வந்தாலும் அந்த குழந்தைங்க எல்லாமே உன்னதான் உறவாக நினச்சிக்கோ, உன்னதான் அம்மான்னு கூப்பிடுவோம், அதனால் நீ அவளுக்கு வர குழந்தைங்க நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் சொன்னோன்னே அவளுக்கு அப்படியே கோவத்தில் அவளை பார்த்து முறைக்கிறா. சரி, எனக்கு வந்த குழந்தைங்களை என்ன பண்ண, அதை சொல்லாத, வாய் திறந்து சொல்லாதடி அப்படின்னு அவங்க அப்பன் கத்துனாலும், இப்போ நீ சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்க காலை வந்து அக்கா என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டுரு, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு சொல்கிறா. இப்போ நீ என்னோட பாடியிலேருந்து என் ட்ரான்ஸ்ஃபரான என் குழந்தைகளை என்ன பண்ண, உன் குழந்தைங்களை எனக்கு அனுப்பிட்ட, உன் பாடியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன குழந்தைங்க எங்கேன்னு கேட்குறாங்க. சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லியே ஆகணுங்கிற அவங்க அப்பா கண்ணை கட்டுறா. சொல்லாத அப்படி சொன்னீங்கன்னா அவன் நம்மளை கொன்னுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, இப்போ சொல்ல போறே இல்லையா, எல்லாத்துக்குமே காரணம் இந்த அப்பந்தான், அவன் தான் வந்து குழந்தைங்களை வந்து எல்லாம் கொன்று அரைச்சி உனக்கு கொடுத்தேன் தெரியுமா, ஜூஸு, அந்த ஜூஸ் தான் அப்படிங்கிற யோசிச்சு பார்க்குற. கடைசியாக அது வந்து ஒரு பச்சை கலர் லிக்விட் கொடுத்தாங்கல்ல, அந்த லிக்விட் அத்தனையும் அவங்களோட குழந்தைங்க. அதை பார்த்தோன்னா அவளுக்கு மனசே இல்லை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி ஒரு என் குழந்தைகளெல்லாம் கொன்று இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க அப்பாக்காரது இதுக்கு சொன்னா, அவங்க நம்மளெல்லாம் கொன்னுருவான்னு சொன்னோன்னா அவள் சக்தியை வச்சு அவங்க அப்பனை கீழே தள்ளி விட்டுறா. இப்போ சொல்ல போறியா இல்லையா, நீ தான் காடாச்சே, நான் தான் சொல்லிட்டேனே, நீ என்னதான் காடாக இருந்தாலும் திரும்ப போன குழந்தைங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நீ இப்போ டேஞ்சரில் இருக்கிற இருந்து இப்படி பேசுகிறியா, எப்படி தான் நீ என்னை கொல்ல தானே போகிற, நீ என்னை கொல்றக்குள்ளே நானே என்னை கொன்னுக்கிறப்பான்ட்டு கத்தி எடுத்து கத்தியில் குத்திக்கிறா. உன் கையால் என் உயிர் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா நீ இந்த அளவுக்கு பண்ணுறியா, என் கையால் உயிர் போகக்கூடாதுன்னு பார்த்த, இப்போ பாருன்னு சொல்லிட்டு, அதாவது 17 முறை இருக்கிற அந்த ஹெல்லு லேயர் இருக்குல்ல அங்கே போட்டுட்டு நீ சாகிற வரைக்கும் அந்த ஹெல்லு லேயர்லேயே கடந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்டனை அனுபவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே மாறி வச்சு அந்த ஹெல்லுக்கு அனுப்பிடுறாங்க. அங்கே வந்து அத்தனை பெரிய ஹெல்லுக்கு அனுப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. அவங்க அப்பனை வந்து அவங்க தங்கச்சிக்காரியே வந்து குத்திட்டு அந்த ஆளும் செத்து போயிடுவான். அவன் அப்படியே அந்த இடம்லாம் வந்து நீ சொல்லுவேன் நான் மன்னிச்சிருங்கிறதுக்கு, நீ வந்து மேலே வரக்கு என்னை ஒரு துரும்பு சீட்டை பயன்படுத்திக்கிட்டு நீ நிலவனே கிடையாதுன்னு அங்கேருந்து அத்தனை பேரையும் அழைச்சிட்டு ஒரு அரண்மனையில் போய் இருப்ப பார்த்தா நிறைய
செடிகள் இருக்கும். அந்த செடிகள்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்கும். அவன் வயித்துலேருந்து காணா போன அத்தனை குழந்தைகளும் அங்கே அப்படியே செடிகளாக இருக்கும். ஒரே ஒரு செடி மட்டும் வளராமல் இருக்கும். அந்த குழந்தைகிட்ட நான் அம்மா இங்கே தான் இருக்கேன், பேசாமல் அமைதியாக இருங்கன்னு சொன்னேன்னா அந்த செடிகள் வந்து அம்மா அம்மான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுவோம். ஒரு செடி மட்டும் வளராமல் இருக்கா போயிட்டு ஷப்பா நீ திரும்ப வந்துரு, உன்னோட எல்லா தம்பி தங்கச்சின்னு கொண்டு வந்துட்ட, அம்மா மேலே பாசம் வந்து வந்துரு, உன்னை விட்டு எனக்கு யார் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த செடிக்கிட்ட பேசினோன்னே அவன் அங்கேருந்து போயிடுறா. திருமணம் செடி என்ன பண்ணுது, செடி அப்படியே அழகாக வளர்ந்துருச்சு. மம்மி நான் வந்துட்டேன் அப்படின்னு அந்த செடி சொல்லுது. அது திரும்பி பார்த்தா அவளுக்கு சந்தோஷம். அவள் காணாமல் போய் கிடச்சா அத்தனை குழந்தைகளும் அவளுக்கு திரும்ப கிடச்சிருச்சு. இப்போதான் என்னோட ரீபானுக்குண்டான அர்த்தமே எனக்கு புரியுது. கடவுளே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு அந்த குழந்தைகளை கொஞ்சிக்கிட்டு போகிறா. அந்த குழந்தைங்கள்லாம் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அந்த செடிங்கள்லாம் அழகாக அப்படியே காற்றுலா செய்து. இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது மக்களே. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. நீ அடுத்த புது விதமான ட்ராமாவோட சந்திக்கலாம் காய்ஸ். பை.